தேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நான் பேசக்கூடிய விஷயம் யார் மனதையாவது புண்படுத்தினா மன்னிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா உலகத்தில் வந்து மிக பிரதான மதங்களாக வந்து இந்து மதம், கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம், புத்த மதம், இப்படி நான்கு மதம் மிக முக்கியமான மதங்கள் இருக்குது. நம்ம முன்னோர்கள் வச்ச மதங்கிற பேர் வந்து மிக அருமையான பேர். இப்போ யானைக்கு வந்து வெறி பிடிச்சிருச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா, யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அப்படிம்பாங்க. அப்போ மதம்னா வெறின்னு அர்த்தம். அதைத்தான் இந்த மதத்துக்கு வச்சுக்கிறாங்க. கிறிஸ்துவ மதம், இந்து மதம், முஸ்லீம் மதம், புத்த மதம். அப்போ அந்த மத வெறி தான் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குது. இந்த மதத்தை வந்து ஒழிச்சு கட்டணும், எல்லாம் மனிதர்களாக வாழ பழகணும். இந்த மதத்தின் பேரில் அடிச்சுக்கிறாங்க. அந்த மதம் தான் வந்து வெறி கொண்டு அழுது. நான் இந்து, நான் முஸ்லீமு, நான் கிறிஸ்துவன், நான் புத்தன், என்ன சாமி தான் நல்ல பெரிய சாமி அப்படிங்கிற மாதிரி இவங்களே ஒரு வெறியை உண்டு வைக்கிறாங்க. அதனால தான் மதங்கிற பேர் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மதத்தை வச்சு தான் இந்த ஊழியக்காரர்கள், பூசாரிக, இந்த மசூதியில் இருக்கிறவங்க, கிறிஸ்துவ பாதிரியார்கள் எல்லாமே வந்து இந்த மதத்தை வச்சு தான் வந்து மக்கள்கிட்ட பணம் வாங்குறாங்க. கடவுளுக்கு கொடுங்க, கடவுளுக்கு கொடுங்குறாங்கிறாங்க. ஆனால் கடவுளுக்கு கொடுக்குற அவங்க சாதாயம் அடைகிறதுக்கு, அவங்க சுகமாக வாழ்கிறதுக்கு, அவங்க வீடு கட்டுறதுக்கு, அவங்க ஏசி போடுறதுக்கு, அவங்க நகை வாங்குறதுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. மக்களுக்கு ஒன்றும் செய்கிறதில்ல. கடவுள் இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எவனொருவன் உங்களில் சிறியவரோ அவளுக்கு உதவி செய்வது எனக்கு செஞ்ச மாதிரிங்கிறார். உங்களுக்கு சிறியவருக்கு செய்கிறது எனக்கு செஞ்ச மாதிரிங்க. அப்போ ஏழைக்கு உதவி செய்ய சொல்கிறாரு. அதை வந்து எந்த பாதிரியாரும் சொல்கிறதில்ல. அதே மாதிரி பிரபலமான பாதைகள் வந்து நமக்காக வேண்டுவாங்க, பல அற்புதங்கள் நினைத்துவாங்க. அத்தனையும் ஃப்ராடு, பயங்கரமான ஃப்ராடு. ஏன் அப்படி அற்புதங்கள் நினைத்தனா ஏன் வந்து ஊமைகள் ஆஸ்பத்திரி இருக்குது, செவிடர்கள் ஆஸ்பத்திரி இருக்குது, குருடர்கள் ஆஸ்பத்திரி இருக்குது, அனாதைகள் நம்மளாம் இதுக்கு இருக்குது. இவங்களுக்கு மகிமை இருந்தால் அங்கே போய் சரி பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். செய்ய மாட்டாங்க. அத்தனையும் அவங்கள செட் பண்ணுற ஆளுங்க தான். நமக்காக கண்ணீர் சிந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கைக்காக அவங்க பிழைப்பாங்க. அதனால் மக்களே தயவு செஞ்சு விழிப்புணருங்கள். ஆண்டவர் நம்புங்க, கடவுளை நம்புங்க. மதத்தில் வந்து மத வெறியாக இருக்காதிங்க. மதங்கிறது வெறி, அந்த வெறியாக இருக்காதிங்க. மனிதர்களை மதித்து பழங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கும். நம்ம மதங்களை ஒழிச்சா தான் மனித வாழ்க்கை சிறக்கும். நன்றி மக்களே, தேங்க்யூ. உங்கள் தேவா சிந்திக்கக்கூடிய மனிதனை வாழக்கூடிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப் மூலமாக தான் நம்ம சேனல் வந்து இன்னும் வந்து நிறைய விஷயங்களை முன்னெடுக்கும். நன்றி மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.